மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வணக்கம் கூறி, இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நம் வன்னிய கவுண்டர் மதத்தின எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது, ஒரு மனிதன் நம்முடைய வாழ்நாளில் எங்கே சென்றாலும் நம்முடைய வழி எது என்பதை நாம் முன்னே தீர்மானிக்க வேண்டும். நாம் செல்ல போகும் வழி, பின்னே கடந்து வந்த வழி, இந்த வழிகளை நாம் எப்படி என்பதை தீர்மானிக்க வேண்டும். அதுபோல நம்முடைய வன்னியர் சமுதாயம் எப்படி உருவானது என்பதை பற்றி உங்களுடன் நான் மிக சிறப்பாக பகிர்ந்து கொள்ள இந்த மேடையிலே வந்து பேச வந்ததற்கு எனக்கு மிகவும் நன்றி. முன்னொரு காலத்திலே, அதாவது நம்முடைய உலகிலே மொத்தம் 18 புராணங்கள் உருவானதாக வரலாறு. 18 புராணங்கள் என்றால் எப்படி? முதலில் புராணம் என்றால் என்ன? சக்தி புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், விநாயக புராணம், நந்தி புராணம், இப்படி சொல்லும் போது அக்கினி புராணம் என்பது 8வது புராணமாக வருகிறது. இந்த அக்கினி புராணம் என்பது நம்முடைய வன்னிய புராணத்தில், அதாவது அக்கினி புராணத்திலே வரும் 6400 காவியங்கள். இந்த காவியத்திலே நம்முடைய வன்னிய புராணமும் ஒன்று. வன்னிய புராணத்தில் எப்படி வன்னிய புராணம் உருவானது என்பதை பற்றி நாம் பார்ப்போமானால், முன்னொரு காலத்திலே வாதாபி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் உருவாகிறான். வாதாபி என்று சொல்லக்கூடிய அரக்கன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக உருவெடுத்து ரத்னகிரி, அதாவது ரத்னாபுரி என்னும் ஒரு 7 கடலை தாண்டி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி, அந்த ராஜ்யத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து கொண்டு வந்திருக்கும் பொழுது அவனுக்கு மிகவும் கர்வம் உருவாகி உள்ளது. எப்படி கர்வம் உண்டாகி என்றால், உலகத்திலே நான் தான் மிக பெரியவன் என்னும் ஒரு அகங்காரத்தோடு பூ உலகத்தை எல்லாரையும் நாம் ஆண்டு வருகிறோம். இப்படி இருக்கையில் தெய்வலோகத்தில் மிக மிக அற்புதமான நாட்டியங்கள், அதாவது ரத்தின சிம்மாசனம், இப்படி எல்லா சௌகரியமும் இருக்கிறது. ஆகையால் நான் பூலோகத்தை மட்டுமல்ல தெய்வலோகத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தெய்வலோகத்தை சிறைபிடிக்க செல்கிறான். இப்படி தெய்வலோகத்தை சிறைபிடித்து தேவேந்திரன் 33 தேவர்கள் எல்லோரையும் அவன் கைப்பிடித்து எல்லோருக்கும் கொடுங்கோலாட்சி செய்து அவர்களை அத்தனை பேரையும் துன்புறுத்தி வரும் நாளில் தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் மிகவும் வருந்தி எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிடுகின்றனர். இப்படி இந்த சிவபெருமானிடம் முறையிடும் போது இந்த அரக்கனை கொல்வதற்காக ஜம்பு மகரிஷி என்னும் ஒரு ரிஷியை யாகம் வளர்த்த சொல்லி, அந்த யாகத்தை காமாட்சி அம்மன் முன்னிலையிலேயே யாகத்தை நடத்த சொல்லி, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருக்கும் தீப்பொறியை யாகத்திலேயே மூட்டி, அந்த தீப்பொறியின் உள்ளே சிவபெருமானின் நெற்றியில் இருக்கும் வியர்வை துளியை செலுத்தி, அந்த வியர்வை துளியின் மூலமாக இந்த, அதாவது ருத்ரவன்னியன் என்னும் ஒரு அரசன் வெளியே வருகிறான். எப்படி? யாக குண்டத்தில் இருந்து வெள்ளை குதிரையின் மேல் வீரவாளோடு ஒரு அரசன் கிரீடத்தோடு இந்த ருத்ரவன்னியன் வெளிவந்த முதல் வன்னிய உருவானம் அதுதான் என்பதை நீங்கள் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ருத்ரவன்னியனுக்கு, அதாவது அரக்கனை கொள்வதற்காக ருத்ரவன்னியன் வேள்வியே தோன்றினான். தோன்றிய உடனே வன்னியனுக்கு, அதாவது வரலாற்றை மிக சுருக்கமாக தெரிவிக்க நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நேரம் குறைவாக இருப்பதனால். இந்த ருத்ரவன்னியனுக்கு உடனே திருமணம் முடிக்க வேண்டும் என்பதால் தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் மகளாக பிறந்த தேவசேனா மந்திரமாலை என்னும் 2 குமாரிகள், அதாவது பெண்மணிகள் இருக்கின்றனர். இருவரிலே தேவசேனாவை முதல் பெண்ணாக இருக்கும் பொழுது தேவசேனாவை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து முடிக்கிறார்கள். இளைய மகளான மந்திரமாலை கன்னிகையாக இருக்கும் பொழுது இந்த
ருத்ரவன்னியனுக்கு இந்த மந்திரி மாலையை திருமணம் செய்து முடிக்கிறார்கள். அதாவது உங்கள் வம்சாவளியான இந்த வன்னியனுக்கு மந்திர மாலையை திருமணம் செய்து முடிக்கிறார்கள். பெரிய மகளை முருகனுக்கு கொடுக்கிறார்கள், இளைய மகள் மந்திர மாலையை ருத்ரவன்னியனுக்கு திருமணம் செய்து முடிக்கிறார்கள். அப்பொழுது தேவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்றால், தெய்வம் உங்களுக்கு தெய்வம் மட்டுமல்ல, சொந்தக்காரர்கள். இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சொந்தம் என்றால் எப்படி? பெரிய மகளை முருகன் திருமணம் செய்கிறான், இளைய மகளை நம்முடைய மூதாதையான இந்த ருத்ரவன்னியன் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதாவது முதல் உங்களுக்கு தெய்வமான சிவபெருமானும் சக்தியும் தந்தை தாய், முருகன் விநாயகன் எல்லாம் உங்களுக்கு அண்ணன் தம்பிகள். இப்படி செய்தவர்களுக்கு இந்த ருத்ரவன்னியனுக்கும் மந்திரி மாலைக்கும் 4 பிள்ளைகள் பிறக்கின்றனர். 4 பிள்ளைகளின் பெயர் கிருஷ்ணவன்னியன், பிரம்மவன்னியன், ஜம்புவன்னியன், அக்னிவன்னியன் என்ற 4 குமாரர்கள் பிறக்கிறார்கள். இந்த 4 குமாரர்களுக்கும் இந்திராணி, நாரணி, சுந்தரி, சுமங்கலி என்ற 4 பெண்களை திருமணம் செய்து முடிக்கிறார்கள். இப்படி திருமணம் செய்து முடித்த பிறகு இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த அரக்கனை வதம் செய்து, அதாவது வாதாபி எனும் அரக்கனை வதம் செய்து, அதன் பிறகு தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உலகில் உள்ள அனைத்து மாந்தர்களுக்கும் ஒரு விடுதலையை தந்து முடிக்கிறார்கள். அதன் வம்சாவளியில், இந்த ருத்ரவன்னியனின் வம்சாவளியில் வந்த வன்னிய சமூகத்தினரே நீங்கள் என்பதை மார்தட்டி தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பக்கத்திலே அரசகுலம், இன்னொரு பக்கத்திலே தெய்வகுலம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வந்த வம்சாவளியில் காலம் மாற மாற சேர, சோழ, பாண்டிய, பல்லவ எனும் அரசர்களும் உங்கள் இனத்தர்களே என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜர்களாகி இந்த பூ உலகிலே அனைத்து இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் சென்று ஆங்காங்கே எல்லா நாட்டையும் ஒரு காலத்தில் சோழ மன்னன் கைப்பற்றி ஆங்காங்கே சில கோவில்களையும் உருவாக்கி இருப்பது உங்களுக்கு கண்கூடாக பார்க்கிறீர்கள். எப்படி? அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் தஞ்சாவூர் சென்றிருப்பீர்கள். உங்களில் இருப்பவர்களில் அத்தனை பேரில் குறைந்தது ஒரு 50-60% தஞ்சாவூரை பார்த்திருப்பீர்கள், மதுரையை பார்த்திருப்பீர்கள், அதாவது திருவண்ணாமலையை பார்த்திருப்பீர்கள். இந்த கோயில்களை கட்டியவர்கள் எல்லாம் உங்களுடைய இனத்து சோழ மன்னர்களே என்பதையும் நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் சொல்கிறார் நம் கர்நாடகத்தில், சோழர் பிடப்பா, இவர் சோழர் கடையா அந்த. ஆமாவா? அதாவது சோழர்கள் என்றால் ஒற்றுமை என்பது ஒரு பெயர். இங்கே ஒற்றுமை எங்கே இருக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தால் உங்களுக்கு முகத்தை திருப்பி கொண்டு போகிறீர்கள். இதனால் வந்த வினைதான் நம்முள் இருக்கும் ஒற்றுமையை குலைத்து விட்டது. ஆகையால் நம் இனத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று மிக 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 சிரமத்துடன் நம் சார் கணேசர் அவர் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இந்த சங்கத்தை அடிக்கடி எவ்வளவோ கஷ்டப்படுது. ஆவும் பவுளமா ரொம்ப தூக்கம் கெட்டு சார் அவர் ரொம்ப ஹிம்சையோடு இந்த எப்படின்னா நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த சங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்களுக்கு நம்ம எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து கொஞ்சம் கை கொடுத்தோம்னாக்கா ரொம்ப 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 நல்ல, நம்மளுக்கு வருஷம் பூரா வேலை இருக்குங்கம்மா. ஆகையினால பாருங்க, இன்னைக்கு இந்த சபையை ஏற்படுத்தியிருக்காரு. 11 மணிக்கு சபைன்னு சொன்னாலும் 11 மணி இல்லை, 1 மணி ஆனாலும் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பான்றாங்க. நம்மளுக்கு ஒரு பக்கம்னாக்கா அவருக்கு எவ்வளோ வேதனை உண்டாயிருக்குன்னு நம்மளுக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்க. வருஷம் பூரா வேலை இருக்கு நம்மளுக்கு. ஆனாலே கொஞ்சம் நம்ம முன்னாடி போக முடியலனாலே போனவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம கை ஜோடிச்சலான்னு கொஞ்சம் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மனசு பண்ணி அடுத்த சபையிலாச்சும் எல்லாரும் ஒன்னா கூடலாம். ஆச்சுங்களா? இப்படி சொல்லி நம்முடைய வன்னிய சமுதாயத்தை பற்றி இன்னும் சொல்ல வேண்டிய மிக மிக அருமையான சில சுவாரஸ்யமான கட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகையால் நேரம் குறைவாக இருப்பதனால் இன்னும் சில பெரும் தலைவர்கள் உரையாற்ற வேண்டிய நேரம் இருப்பதால் நான் இந்த உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன்.